In recent times, everyone knows about manifestation, law of attraction, affirmations. இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய மூவிஸில் பேசுகிறாங்க, நிறைய ஆக்டர்ஸ் இன்டர்வியூஸில் சொல்கிறாங்க. நாமளும் நிறைய ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? நமக்கு ஏற்ற மாதிரி அஃப்ரிமேஷன்ஸ், மார்னிங் சொல்கிறது, நைட் சொல்கிறது, அண்ட் வே ஆஃப் திங்கிங், பாசிட்டிவ் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணுறோம். பட் ஆனாலும் நமக்கு எங்கேயோ ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்குது. நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன், ஏன் தப்பு நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அதில் மியூசிக் பயங்கரமாக ப்ளே பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லவ் லைஃப் எடுத்துப்போம். நிறைய நானே ரீல்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு லவ்வும் இல்லை, பார்ட்னரும் இல்லை, நமக்கு ஏன்டா பிரேக்கப் சாங்லாம் ரொம்ப பிடிக்குது அப்படின்லாம் நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் எவ்ரி ஒன் லவ்ஸ் மியூசிக் ஆஃப்கோர்ஸ். அதில் தப்பு கிடையாது. பட் ஆனால் நம்ம லைஃபுக்கு ரிலேட்டபிளே இல்லாத ஒரு சுச்சுவேஷன், லைக் இப்போ ஒரு நல்ல லவ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை லவ்வே இல்லை அவங்க லைஃப்பில், பட் அவங்க ஏதோ ஒரு பிரேக்கப் சாங் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடிக்டடாக டெய்லி கேட்கும்போது அவங்க அதுக்கான சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் அ மேட்டர். ஏன்னா எப்பயுமே வேர்ட்ஸ் ஹேஸ் பவர் அண்ட் எமோஷனுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ பிரேக்கப் சாங் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? சேட்னஸ் தான் ஃபீல் பண்ணுவோம். அந்த எமோஷன் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு 5 மினிட்ஸ்க்கோ, 3 மினிட்ஸ் சாங்ஸோ, 5 மினிட்ஸ் சாங்ஸோ அந்த எமோஷன் கம்ப்ளீட்டாக கேரி பண்ணும் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்கிறேன். அதனால தான் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லியும் நாங்கள் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மார்னிங்கும் பண்ணுறேன், ஈவினிங் பண்ணுறேன். பட் லைஃப்பில் எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம சாங்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. மியூசிக் இஸ் ஸோ குட், எவ்ரி மியூசிக் இஸ் ஸோ குட். பட் நம்ம லைஃப்பில் ரிலேட்டபிளாக இல்லாத சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங்கை நம்ம அடிக்டடாக ரிப்பீட் மோடில் கேட்கும்போது we are creating the situations. ஸோ அவேர்னஸாக நம்ம சாங்ஸ் கேட்கணும். பிகாஸ் நம்ம எந்த எமோஷனுக்கு அதிகமான டைம் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். தட் இஸ் ரியாலிட்டி. நான் மார்னிங் எழுந்தோடனே அஃப்ரிமேஷன் சொல்கிறேன், நைட் நான் சொல்கிறேன், நான் நல்லதை தான் திங்க் பண்ணுறேன். பட் ஆனால் அதோட டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க பட்சத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்படி மியூசிக் நம்ம லைஃப்பில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னாலும், இல்லை நான் இதை ஆல்ரெடி திங்க் பண்ணியிருக்கேன், ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் மீ. நம்ம இந்த டாபிக் பற்றி இன்னும் நிறைய பேசலாம். தேங்க்யூ.